எல்லாருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த பலன்கள்லாம் எல்லாருமே வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. இதில் எந்த பலன் நடக்கும், எந்த பலன் நடக்காது? ஏன்னா ஒரு பயிற்சி பலனில் நல்ல விதமாக சொல்கிறாங்க, இன்னொரு பலனில் எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், தினபலன், வார பலன், மாத பலன், ஆண்டு பலன் எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த பலன்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்களுக்கு இது தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க. இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் அப்படின்றது குரு அப்படின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் முடிவு பண்ணிடாதீங்க. மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுனத்துக்கு ரெண்டு விதமாக சொல்லலாங்க. அதாவது இதை நல்லா இருக்கணும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பலன்கள் அப்படின்றது நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். நீங்கள் மிதுனம் ராசி, மிதுனம் லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு மிதுனமாக தான் இருந்தது. ஜாதகமும் நல்லபடியாக தான் இருக்குது. நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்றது அது ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், பொது பலனாக 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி அப்படின்றது மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் படிக்கிறதுக்கான அட்மிஷன் கிடைக்கிறது. சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரலில் தான் அந்த செமஸ்டர் அப்படின்ற மாதிரி வரும். அதோட ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் வரும். அதனால் நீங்கள் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் நல்ல விதமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்களுக்கு சொல்லலாம். திருமணம். ஏன்னா இந்த வருடம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனத்துக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான், அதை இல்லைன்னெல்லாம் மறுக்கலை. உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் இந்த காதல் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் தோல்வி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா மிதுனம் தான் கை தூக்குறதுல ஆளாக இருப்பாங்க. உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்கெல்லாம் கணவன் மனைவியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம்.
இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து புதுசாக காதல் அனுபவங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான். சரி, அந்த காதலாவது நிலச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களோட ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? அரேஞ்ச்டு மேரேஜ் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் தான். அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு வரணும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இது முதல் திருமணத்தை மட்டும்தான் கொண்டு வருமா, இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். உங்களுக்குமே சேம் தான். நடக்கக்கூடிய தசாபுத்திகள்ன்றது இரண்டாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு இரண்டாம் திருமணம் அப்படின்றதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். சுப நிகழ்ச்சிகளில் அடுத்து சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்தை சொல்லலாம். ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படின்றது தான் வந்து முதல் குழந்தையாக கிடச்சிருக்கும். இந்த வருடம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். சில பேர் நினைக்கலாம், ஐயோ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. அதுக்காக தான் உங்களுக்கு நான் முன்னாலே சொல்லிட்டேன். உங்களோட ஜாதகம் இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த எல்லா பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து நல்ல விதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் குழந்தைங்க கேட்குற பொருள்லாம் வந்து வாங்கி கொடுப்பீங்க. அவங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணுவீங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் சொல்லணும் அப்படின்னா இந்த உங்களோட குழந்தைங்களுக்காக சரிங்களா, உங்களோட குழந்தைங்களாக இருக்கட்டும், நீங்கள் இல்லைனா மாணவ மாணவிகளாக இருக்கீங்க, நீங்களே உங்களோட படிப்பு விஷயங்களுக்காகலாம் வந்து லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட குழந்தைக்கு லோன் அப்ளை பண்ணுறதோ இல்லைனா வந்து உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ வந்து கடனாக கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது அது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் சொல்லணும் அப்படின்னா சினிமாவில் இருக்காங்க பாருங்கள், இந்த சினிமா சம்பந்தமான தொழிலில் இருக்கவங்களுக்கு, மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு, அப்புறம் அரசியல் அதுவும் ஒரு தொழில் தான் இல்லைங்களா, அது இன்றைக்கி ஒரு தொழில் மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இந்த சினிமா அரசியல் இது சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கும், இந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது ஒரு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான். சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த வேலை விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் அப்படின்றது இடமாற்றம் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். நான் அந்த வீடியோவில் சொல்கிறது குரு பயிற்சி பலன்கள் மட்டும் கிடையாது, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஆண்டு பலனாகவும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். புரியுதுங்களா?
அதனால் இந்த புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குனா நல்லபடியாக இருக்குமா? அதை பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா? இல்லை நீங்களா சொந்தமாகவே தொடங்க போகிறீங்களா? எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. கையில் பணம் வச்சுட்டு பண்ணுறீங்களா? இல்லை கடன் வாங்கி பண்ண போகிறீங்களா? லோன் எதுவும் அப்ளை பண்ணி பண்ண போகிறீங்களா? ஜாதகம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது, தசாபுத்திகளும் நல்ல விதமாக தான் இருந்தது அப்படின்னா சந்தோஷமாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. புரியுதுங்களா? தேவையில்லாமல் வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்ல வகையில் வந்து பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான். இந்த ஆன்லைன் கேம்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான சூதாட்டங்கள் அது மூலமாலாம் வந்து பணம்ன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான். பணம் கிடைக்கிது அப்படின்ட்டு மொத்தமாக கொண்டு போய் இழந்துடாதீங்க. நான் சொல்கிறத கேட்டுட்டு யாரும் போயிட்டு வந்து லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ஆன்லைன் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். தேவையில்லாமல் வந்து பணத்தை விரயம் பண்ணிகிட்ருக்காதீங்க. சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்து வந்தது அப்படின்னா, உங்களோட ஜாதகம்ல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருந்தது அப்படின்னா கூட, அதெல்லாம் வந்து உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். அது வெளிநாடு சம்மந்தமான வேலையாக இருக்கட்டும், வெளி மாநிலம் சம்மந்தமான வேலையாக இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும். உங்களோட ஜாதகம் அப்படின்றதும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரமோஷனு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குன்னு சொல்லலாம். அப்பாவுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா, அந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் அப்பாவுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதுவுமே கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பாவாக இருக்கட்டும், உங்களோட அண்ணன், அக்கான்னு இருக்காங்க பாருங்கள், உங்களோட வயதில் மூத்தவங்க, அவங்கக்கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர, பிரச்சனைகளை அதிகமாகலாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை தான். புரிஞ்சதுங்களா? அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னா வந்து, ஏன்னா அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப டீப் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் யாருமே வாழ்க்கையில் அமையவே மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட பழகுற எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவங்களோட தேவைகளுக்கு தான் அவங்களோட வந்து பழகுவாங்களே தவிர, எல்லாமே ஒரு கட்டம் வரையும் தான். அந்த கட்டம் முடிஞ்சு போச்சு, அவங்களோட தேவைகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளோதான். அடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அந்த மிதுனத்துக்கு அமையக்கூடிய நண்பர்கள் அப்படின்றவங்கலாம் இருப்பாங்க. சில நல்ல நண்பர்களை கொண்டு வந்து சேர்க்கும். புரிஞ்சுங்களா? சில நல்லவங்க அப்படின்றது வந்து அந்த நல்ல நண்பர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வயது வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சதுங்களா? ஒரு 15 வயசு பையனுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, 20 வயசு இல்லைனா 30 வயசு இல்லைனா ஒரு 40 வயசில் கூட வந்து ஒரு நல்ல மனிதரோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது கிடச்சி, அது மூலமாக வந்து அந்த பையனுக்கு சில நன்மைகள் நடக்கிறது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி சில நல்லவங்களோட தொடர்பு ஏற்பட்டு, அது மூலமாக வந்து உங்களோட வாழ்க்கைக்கு சில பிரயோஜனமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம்.
அதாவது வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு. இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மிதுனம்ல பிறந்திருந்தவர் தான். எனக்கு பேர குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரி. அதைத்தான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நான். எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் வந்து சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லியிருக்கேன். வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபகாரியங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். சரி, மிதுனம் அப்படின்றவங்கள பொறுத்தவரையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்குது. அடுத்து நெகட்டிவாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மிதுனம் ராசி, மிதுனம் லக்னம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு மிதுனமாக இருந்து உங்களோட ஜாதகமும் பலவீனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதில் வந்து அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு பதிலாக வந்து தாமதம் அப்படின்ற மாதிரியும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் தான் ஏற்படுத்தும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் பலவீனமாக இருக்குது. இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தசாபுத்தியும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமணத்துக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து தடங்கல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக யாரும் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட ஜாதகம்ன்றதை பார்த்துக்கோங்க. புரியுதுந்தாங்க? ஜாதகம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்க, உடல் நலம் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். உடல் நலம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது ஏன்னா அது கேஷுவலாக மிதுனத்துக்கு இருக்கிறது தான். அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமாக கேஸ் ட்ரபிள், ஸ்டொமக் பெயின், மவுத் அல்சரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஸோ மிதுனம் பொது பலன்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி மட்டும் கிடையாது, 2025 அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா. ரொம்ப வருடங்கள்னு கூட சொல்லக்கூடாது, ரொம்ப காலங்களுக்கு பிறகு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதை நல்ல விதமாக எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பாவம் அந்த 2018 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் வந்து ரொம்பவே வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தான். யாரும் வந்து நான் சூப்பராக இருக்கேன், ஆகோன்னு இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா படுத்து எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் கடைசி 2 வருடங்கள்லாம் வந்து ரொம்ப மோசம்னு தான் சொல்லணும். இந்த 2024 இருக்கட்டும், 2023 இருக்கட்டும். சரிங்க, பார்த்து நல்ல விதமாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி போதுங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரொம்ப மோசமான பயிற்சிலாம் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா இடமாற்றம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகம் நல்ல விதமாக அமைஞ்சது, நடக்கக்கூடிய தசாபுத்தியெல்லாம் நல்ல விதமாக தான் இருந்தது அப்படின்னா நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு இடமாற்றம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் விருப்பமில்லாத விஷயங்கள் நடந்து அது மூலமாக வந்து ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்படுறது அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம்.
அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா அந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப விரயங்களாக வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஏற்படக்கூடிய செலவுகளில் முக்கால்வாசி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப விரயங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து அந்த செலவுகள் அப்படின்றத தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, அதுக்காக செலவுகள் மட்டுமே ஏற்படுமா, பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தாங்க. நீங்கள் மாணவிகளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படிப்பு சம்மந்தமான செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும். அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெளிநாடுகள் போய் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சிகளை அதிகமாக எடுக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டு போகும். உங்களோட ஜாதகம்னு நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இந்த மாணவிகளுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு விஷயங்கள். வேலைவாய்ப்பு அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தினாலும் வேலைக்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, தடங்களாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னாலும் உங்களை அந்த ஒரு கடின முயற்சின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கடின முயற்சி எடுக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். ஒரு வேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம்ன்றது இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ராகு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, ராகு கேது பயிற்சின்றது இது வந்து சுபகாரியங்களில் தடையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சில கவலைகள் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதாவது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் அப்படின்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் தான். சுபகாரியங்களாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான், அதாவது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தும் தான். தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் உங்களுக்கு திருமணம் அப்படின்றத வந்து நடத்தி கொடுத்துரும். அதனால் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படத்தாங்க செய்யும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க, தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு அவஸ்தைகள் பட வேண்டாம். ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்ல விதமாக இருந்து தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேர் ஏற்கனவே வாங்கின கடன்லாம் வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க, வெளியூர் போகிறது, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்
அப்படின்றதும் சில பேருக்கெல்லாம் இருக்குது தான். உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் நலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும். கடகமில் பிறந்திருக்கவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கடகம் விருச்சிகம்லாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவுகளை வந்து விரும்ப மாட்டாங்க. அசைவ உணவுகளை தான் அதிகமாக விரும்புவாங்க. அந்த அசைவ உணவுகள் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா உடல் நலத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், கேஸ் ட்ரபிள், ஸ்டொமக் பெயின் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். அதனால் உங்களோட உடல் நலத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கிட்டிங்கனாலே போதுமானது தான். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சதுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லலாங்க. இல்லைன்னா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாதகம் பலவீனமாக இருக்குது, தசாபுத்திகளும் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா சில இழப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான். கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக வந்து கடன் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். அதனால் கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். மாணவ மாணவிகள், உங்களுக்கு படிப்பு அப்படின்றத சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் ரொம்ப மோசமாகலாம் இருக்காது. ஆன்மீகத்தில் இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி அப்படின்றது நீங்கள் விரும்பக்கூடிய கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் தான். உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் வந்து ஓரளவு 2 பேர்த்துக்கு இடையில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும். அப்புறம் சொல்லணும் அப்படின்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க, தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் அப்பா குழந்தை உறவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துறது, சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். இந்த மேஷம், அதே மாதிரி வந்து கடகம், விருச்சிகம், மகரம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள் தான் நடந்திருக்கும். மேரேஜ் ஆனவங்களை பார்த்திங்கனாலே வந்து தெரியும் உங்களுக்கு. இது எதுக்காக இப்போ இந்த குரு பயிற்சியில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை வந்து காதலிக்கிறவங்களாக இருக்கட்டும், உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் தான். இந்த காதலிச்சுட்ருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிரிவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். அதனால் அந்த பிரேக்கப் அப்படின்றது வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போய்க்கிறது பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நான். ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல.
அப்புறம் சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரவாயில்ல. அப்புறம் இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் சுபகாரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கொஞ்சம் பரவாயில்ல தான் உங்களுக்கு. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் நலம், அப்புறம் வந்து செலவுகளில், இந்த 2 விஷயங்களில் வந்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து செலவுகளையும் குறைச்சிட்டு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றத வாழ முடியும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க, ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் கடகத்துக்கு சொல்லத்தான் செய்வேன். அதனால் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன், வருட பலன், புரிஞ்சுங்களா? இது எல்லாமே வந்து பொது பலம் தான். இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்புத்தி பலன்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர, ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நீங்கள் இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. ராகு கேது பயிற்சி பலன்களில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 2025 அப்படின்றது வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த 3 பயிற்சிகளையும் வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். கடகத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் அப்படின்றதில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கோபம் அப்படின்றத குறைச்சிட்டு யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. இப்போலாம் எல்லா சேனல்கள்லையுமே மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தினபலன், வார பலன், மாத பலன் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே பாருங்கள். எல்லாரோட வீடியோஸ் பார்க்குறனாலையும் ஒன்றும் தவறு கிடையாது. உங்களை எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பொது பலன்லாம் பார்த்துட்டு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நடக்கலை அப்படின்றப்ப, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலை அப்படின்றப்ப அது ரொம்பவே வருத்தத்தை கொண்டு போயிடும் உங்களுக்கு. அதனால் இது ரொம்ப மோசமான வருடம்னெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.